இந்தியாவிடம் இருக்கும் அணுகுண்டை விட 1000 மடங்கு வலிமையான ஆயுதம் எது தெரியுமா? பகல்காம் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2 நாடுகளும் தங்களின் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கத் தொடங்கின. 2 நாடுகளிடமே அணு ஆயுதம் இருப்பதால் இந்த போர் சூழல் உலகம் முழுவதும் பதட்டத்தை தூண்டியது. பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் இருந்தாலும் இந்தியாவிடம் இருக்கும் அணு ஆயுதத்தை ஒப்பிடும் பொழுது அவை தரத்திலும் ஆற்றலும் பின்தங்கியவை என்று ஆய்வுகள் கூறப்படுகிறது. இருப்பினும் அவை ஆபத்தானவை என்பதை மறுக்க முடியாது. சமீபத்திய அறிக்கைகளின்படி இந்தியாவிலும் பாகிஸ்தானையும் தங்கள் அணு ஆயுத கிடங்குகளை கிட்டத்தட்ட ஒரே எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்களை கொண்டுள்ளன. பாகிஸ்தானிடம் 170 அணு ஆயுதங்கள் உள்ளது. ஆனால் இந்தியாவிடம் 180 அணு ஆயுதங்கள் உள்ளன. ஆனால் இந்தியாவின் அணு ஆயுதங்கள் பாகிஸ்தானிடம் உள்ள அணு குண்டுகளை விட மிகவும் மேம்பட்டவை மற்றும் சக்தி வாய்ந்தவை. உதாரணமாக, பாகிஸ்தானானது அணு ஆயுத கிடங்குகளில் அணுகுண்டுகளை மட்டுமே வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தியா தெர்மோ நியூக்ளியர் ஆயுதங்கள் அல்லது ஹைட்ரஜன் குண்டுகளை கொண்டுள்ளது. அவை எந்த ஒரு வழக்கமான அணு ஆயுதங்களையும் விட 1000 மடங்கு ஆபத்தானவை என்று கூறப்படுகிறது. தெர்மோ நியூக்ளியர் குண்டு என்று அழைக்கப்படும் ஹைட்ரஜன் குண்டு என்பது பல நிலை ஆயுதமாகும். இதில் முதல் கட்டத்தில் புளூட்டோனியம் அல்லது யுரேனியம் அணுக்கள் அணுக்கரு பிளவுக்கு உட்படுகிறது. இது ஆரம்ப நிலை வெடிப்பை உருவாக்குகிறது. குண்டில் உள்ள ஹைட்ரஜன் வாயு வெடிப்பட்டு மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. இது இரண்டாவது கட்டத்தில் அணுக்களின் இணைவை தூண்டுகிறது. இதனால் அதிவேகமாக மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் வெளியிடப்படுகிறது. இந்த ஆற்றலின் அளவு அணுகுண்டை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கலாம். அணு விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி அணுகுண்டுகள் உருவாக்குவது எளிதானது. ஏனெனில் அவை அணு பிளவின் எளிய கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஏனெனில் அவை அணு வினைவை தூண்டுவதற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பிளவை ஒரு பொருளாக பயன்படுத்துகிறது. மாறாக ஹைட்ரஜன் குண்டில் முதல் கட்டத்தில் புளூட்டோனியம் அணுக்களை பிரித்து பின்னர் இரண்டாவது கட்டத்தில் இணைவு வினையை தூண்டுகிறது. இது மிகவும் சிக்கலான வழிமுறையாகும். மேலும் ஒரு சில நாடுகள் மட்டுமே இந்த திறனை அடைந்துள்ளன என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள்.